இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக அரசுடைய மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய நிலையில அப்ப தனி நீதிபதியோட தீர்ப்பு உறுதியாகி இருக்கு. அப்ப மலை உச்சியில தீபம் ஏற்றலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? மலை உச்சியில தீபம் ஏற்றலாம்னா இந்த தீபம் ஏற்றுவதற்கான நாள் கடந்து விட்டது. அது ஒண்ணு இருக்கு. இது இப்ப நம்ம பேசுறது எப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு அடுத்து தீபம் ஏற்றலாமா? ஏன்னா இந்த இடத்தில் தீபம் ஏற்றுவது என்பது மனுதாரர் கேட்டிருந்த பிரேயரே. அவருக்கு என்ன கேட்டிருந்தார், அவருடைய இதே திருக்கார்த்திகை அன்று திருக்கார்த்திகை தீபத்தை திருப்பரங்குன்றம் மலையின் நடுவே உள்ள உச்சி பிள்ளையார் கோவிலில் ஏற்றாமல் மலை உச்சியில் உள்ள தூணில் ஏற்ற வேண்டும். இதுதான் அவரோட பிரேயர். அதுக்கு அந்த தனி நீதிபதி உத்தரவு என்ன கொடுத்திருந்தாரு, திருக்கார்த்திகை அன்று அந்த தீபத்தை அந்த மலை உச்சியில் ஏற்ற வேண்டும், உச்சியில உள்ள தூண்ல தீப தூண் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்திருந்தாரு. இப்ப திருக்கார்த்திகைன்ற டேட் முடிஞ்சிருச்சு, கார்த்திகை மாதமும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் தீபம் ஏற்றுவதற்கான அந்த வழிகள் என்ன, அவரு இப்ப அந்த கோர்ட்டு கண்டமிட்டு போகும்போதே, அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போகும்போது அவங்க என்ன கேட்கிறாங்க, அவரு ஜட்ஜி என்ன கேட்டாருன்னா, அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்லாம் நீங்களே போய் ஏத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுதாரருக்கே அந்த உத்தரவை பிறப்பிச்சாரு. அதற்காக பாதுகாப்பு தமிழ்நாடு போலீஸ் வழங்காது, அதனால உடனடியா கோர்ட்டுக்கு பாதுகாப்புக்கு இருக்கிற அந்த சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் மத்திய போலீஸ் சிஐஎஸ்எஃப் போலீசார் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரை அங்க போய் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கலாம் அனுப்பி வச்சாங்க. ஆனா மாவட்ட நிர்வாகம், மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் அதுல இல்ல இதுல 144 தடை உத்தரவு போட்டா, ஏன்னா கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏத்தணும்னு சொன்னோன்னா இது யாரும் அதிகாரிகள் அதை முன்வராதனால இவங்களே மலைக்கு போறதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்தாங்க. அதனால அங்க ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவி விட்டது. ஆகவே நாங்க 144 போட்டோம். இதெல்லாம் நடைமுறை, ஏற்கனவே மக்களுக்கு தெரிந்த விஷயங்கள், ஏற்கனவே இது நடந்த உடனே அது அந்த நேரத்துல ஏற்ற முடியாமல் போய்விட்டது. இனிமேல் தனி நீதிபதி உத்தரவு, அதாவது நீதிமன்ற இதுல நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இனிமேல் தனி நீதிபதி உத்தரவு இருந்தாலும் அது கோவில் நிர்வாகம், கோவிலோட அந்த ஆகம விதிகள் இதெல்லாம் பார்த்துதான் இனிமேல் தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படின்றது தெரிய வரும். ஆனா இதுவரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கான முடிவு என்னன்னா, இவங்க சொல்றத பார்க்கும்போது அப்படியான வார்த்தைகள் உள்ள பயன்படுத்தல. இது அந்த இடத்துல அந்த தீபத்தூண்ல தீபம் அந்த இடம் தர்காவிற்கு பிரச்சனை இல்லாத வகையில கொண்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொல்ற அந்த இது பொறிப்படுது. தீபம் ஏற்றலாம், தீபம் ஏற்றும் போது தர்காவுக்கு பிரச்சனை இல்லாம கொண்டு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பாயிண்ட்ஸ் உள்ள பார்த்தாதான் தெரியும். எதுவுமே தனி நீதிபதியோட தீர்ப்பு செல்லும் அப்படின்னு குறிப்பிடும் போதே தனி நீதிபதியோட தீர்ப்பை நம்ம பார்க்கும்போது தீபம் ஏற்றலான்னு தான் குறிப்பிட்டு இருக்காரு. இந்த நிலையில தீபம் ஏற்றலான்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடிகிறதா இருக்கு. மேலும் தர்கா தரப்புல ஒரு மேல்முறையீடும் செய்யப்பட்டு இருந்தது. இந்த தீர்ப்பை பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வுகள் தர்கா தரப்புல எடுக்கப்படும்னு முன்னாடியே நேற்றைய நடந்த இதுல சொல்லப்பட்டு இருந்தது. இப்ப தீர்ப்பு வாசிக்கப்பட்டு இருக்குது. அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்க போது அந்த சைட்ல? அடுத்த கட்ட நகர்வுகள்னு பார்த்தோம்னா, தர்கா சைடுல இருந்து தர்காவுக்கு ஒரு சேஃப்டியா தான் சொல்லியிருக்காங்க ஜட்ஜஸ். அதை பார்க்க அப்படி இருந்தாலும் அவங்க இதற்கு மேல்முறையீடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.